Good morning everybody. So நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பிக் கொஸ்டின்ல கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் வந்து வரும். பார்ன் அப்ராக்சிமேஷன், பார்ன் ஃபார்முலேஷன், பார்ன் அப்ராக்சிமேஷன், பார்ன் சீரிஸ், வேலிடிட்டி ஆஃப் பார்ன் அப்ராக்சிமேஷன், இந்த இதெல்லாம் பார்க்க போறோம். பார்ன் அப்ராக்சிமேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சவர் வந்து மேக்ஸ் பார்ன். மேக்ஸ் பார்ன் ஃபேமஸான சயின்டிஸ்ட், நம்மளுக்கு நல்லா தெரியும். மேக்ஸ் பார்னுடைய வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா சை ஸ்கொயர். ஸ்டார்டிஞ்சர் வந்து சையை இன்ட்ரடியூஸ் பண்ணார். 1926 சையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். சரியா? ஆனால் சை மட்டும் வந்து இட்ஸ் ரியல் வேல்யூ ஆஸ் வெல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், ரியல் நம்பராக இருக்கலாம். ஸோ சை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் அப்படின்னா நம்ம ரியலைஸ் பண்ண முடியாது. வி கான் ரியலைஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா இமேஜினரி நம்பர் வந்து வி கான் ரியலைஸ். ஃபிசிக்கலாக வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியாது. சரி, அப்போ என்ன பண்ணலாம்? சை ஸ்கொயர் போடுவோம். சை ஸ்கொயர் மாட் சை ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா அது வந்து இட் வில் கிவ் எ ரியல் மீனிங், ரியல் வேல்யூ. அப்போ இந்த ரியல் வேல்யூ வந்து கொண்டு வந்தவர் வந்து ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ஜெக்டை வந்து ரியல் வேல்யூயை இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றவர் வந்து மேக்ஸ் பார்ன். மேக்ஸ் பார்ன், ஹேசன்பர்க், ஜோர்டன், இந்த 3 பேரும் வந்து தான் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸை கண்டுபிடிச்சாங்க. மெயின் கான்ட்ரிபியூஷன் இந்த 3 பேரும் ஒரே குரூப் சோமர்ஃபீல்டு கீழே வந்து இவங்க 3 பேரும் இருந்திருக்கும் போது இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதில் இன்ஃபேக்ட் வந்து ஜோர்டன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பார்னுடைய ஸ்டூடெண்ட் பிளஸ் கொலீக். ஹேசன்பர்க், மேக்ஸ் பார்ன், ஜோர்டன், இந்த 3 பேரும் வந்து நோபல் பிரைஸ் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து நாமினேட் பண்ணார். ஆனால் கிடைச்சது யாருக்கு மட்டும் அப்படின்னா ஹேசன்பர்க் மட்டும்தான். 1933 யாரோட ஷேர் பண்ணார் அப்படின்னா ஸ்டார்டிஞ்சரோட ஷேர் பண்ணார். ஸோ மேக்ஸ் பார்னுக்கு அப்போ வந்து கிடைக்கல. பட் ஹேசன்பர்க் வந்து அதை அப்போஸ் பண்ணார். 3 பேருக்கு கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஹி ரோட் அ லெட்டர் டு எவ்ரிஒன். பட் ஆனால் கிடைக்கல. ஸோ மேக்ஸ் பார்ன் வந்து அப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 1954 வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஜோர்டனுக்கு நோபல் பிரைஸ் இதுவரை கொடுக்கல. ஸோ அதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார். 1954 வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் டென்சிட்டி சை. ஸோ 1954 வந்து மேக்ஸ் பார்னுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து மேக்ஸ் பார்ன் வந்து 1935 வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ 1933 வந்து அந்த ஜெர்மனில் வந்து வார் நடக்கும்போது ஹிட்லர் ஆட்சி பண்ணும்போது இவரெல்லாம் வந்து ஹி வாஸ் அ ஜூ. அதனால லண்டன் போனார். ஒரு 2 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணார். அப்புறம் நம்ம இங்கே உள்ள சசிவிராமன் வந்து நோபல் லாரட் இன் ஃபிசிக்ஸ். சசிவிராமன் வந்து அவர் வந்து இன்வைட் பண்ணார். ஐஐசி பெங்களூரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணார். ஹி கேம் ஹியர் ஃபார் 2 இயர்ஸ். ஆனால் சரியாக வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனி செப்பரேட் பொசிஷனை வந்து அப்போ வந்து கொடுக்கல ஐஐசி பெங்களூரில். அதனால வந்து திருப்பி வந்து ஹி வென்ட் பேக். இல்லைன்னா அவர் வந்து மேக்ஸ் பார்ன் வந்து இங்கே ஃபுல்லாக இங்கே இருந்திருப்பார். ஸோ மேக்ஸ் பார்ன் வந்து பார்ன் அப்ராக்சிமேஷன், அந்த பார்ன் சீரீஸ் எல்லாம் நம்ம வந்து இட்ஸ் வெரி வேலிட் ஒன். நம்ம தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு டார்கெட் இருக்கு, மெட்டீரியல் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து போய் மோதுது. சரியா? பார்ட்டிகல்ஸ் வந்து பம்பார்ட் ஆகுது, ஸ்கேட்டர் நடக்குது. இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ யூ ஹேவ் அ ஸ்கேட்டரிங் சென்டர், இட்ஸ் நத்திங் பட் அ டார்கெட். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் அ டிடெக்டர், டிவைசஸ் இருக்கு. இந்த டிடெக்டர் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இதுதான் வந்து ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து தியரிட்டிக்கலாக வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து கண்டுபிடிக்கலாம். அதை வந்து நம்ம வந்து தியரிட்டிக்கல் ஈக்குவேஷனோட குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம வந்து சொல்லணும். சொன்னால் தான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்குள்ள வேலிட். ஸோ இவர் வந்து அதை கிளீனாக வந்து இந்த பார்ன் சீரீஸ், பார்ன் அப்ராக்சிமேஷன் யூசிங் கிரீன்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு இவர் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அதான் நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயின் வந்து பார்ன் அப்ராக்சிமேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். K0 வந்து என்னது? வேவ் வெக்டார் ஆஃப் த இன்சிடென்ட் பார்ட்டிகல். போன கிளாஸில் பார்த்தோம். வேவ் வெக்டார் ஆஃப் த அவுட் கோயிங் பார்ட்டிகல், ஸ்கேட்டர்டு பார்ட்டிகல் வந்து K. சரியா? இந்த K0 அண்ட் K நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f of theta, phi ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர், ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், இது வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் கிவ் யூ டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா
the relation between differential cross section and scattering amplitude. So அதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா L ஸ்கொயர், டிஃபரன்ஷியல் கிராஸினுடைய யூனிட் வந்து L ஸ்கொயர், இதனுடைய யூனிட் வந்து என்னவா இருக்கும்? அப்போ எல்லா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதுதான் மெயினான ஐடியா. நம்ம எப்படி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஸோ Born approximation to derive the scattering amplitude f of theta comma phi and differential cross section d sigma by d omega using Green's function. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து Born approximation is used to evaluate the scattering amplitude. Okay, the scattering takes place from the scattering center which are localized. உங்க டார்கெட் வந்து லோக்கலைஸ்டா இருக்கு, அங்க இருந்து பம்பார்ட் ஆகுது. ஓகே, பார்ட்டிகல்ஸ் வந்து பம்பார்ட் ஆகுது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, முதல்ல ஏற்கனவே சொன்னேன் வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பார்ன் அப்ராக்சிமேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, 1. செகண்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்சிடென்ட் பார்ட்டிகல் வந்து will have high energy. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியல் should be weak. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். வீக் பொட்டன்ஷியல் திஸ் will work out. அதாவது பார்ன் அப்ராக்சிமேஷன் எதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, வீக் பொட்டன்ஷியலுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸ்ட்ராங் பொட்டன்ஷியலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இட் ஷுட் பி வெரி வீக். த ஸ்கேட்டரிங் டஸ் நாட் டேக் பிளேஸ் அட் லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்கேட்டர். இதை பார்க்க போறோம் நம்ம. அண்ட் த ஸ்கேட்டர்ட் வேவ் இஸ் வீக் இன் ஆம்ப்ளிட்யூட். ஓகே, த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்சிடர்ட் அஸ் ஸ்ப்ரெடர் வேவ். ஸோ இங்க வந்து இந்த பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க பார்க்க உங்களுக்கு இன்சர்ட் பண்ணோம்ல, அந்த பொட்டன்ஷியல் வந்து என்னது, ஸ்ப்ரெடர் வேஷன் ஆக்ட் பண்ணுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் we are going to calculate the first order calculation. So Born approximation is the best one in which the kinetic energy of the colliding particles is large in comparison with the interaction energy. Very important concept. நான் சொன்ன மாதிரி வந்து incident particle உடைய kinetic energy should be very very larger than that of interaction energy. The interaction energy இருக்கு பார்த்தீங்கன்னா, interaction potential அது ரொம்ப கம்மியா இருக்கும். incident particle உடைய energy வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். So our aim is to calculate scattering amplitude, சரியா, and thereby differential cross section. ஓகே, இதுதான் பார்க்க போறோம். அப்கோர்ஸ் வந்து இட் இஸ் அட் த சென்டர் ஆஃப் மாஸ் வேவ் obtained by asymptotic form. Okay, so now our aim is to find the wave function. To use we are going to use Schrödinger wave equation. Schrödinger equation is given by this equation. Okay, so we have kinetic energy, potential energy, okay, acts on the wave function that will give you E of r. இங்க வந்து ஒரு psi of r இருக்கணும். ஓகே, ஒரு psi of r is missing. இங்க psi of r போட்டுக்கோம். ஸோ இங்க psi of r இருக்கணும். ஸோ ஹியர் வந்து mu வந்து reduced mass. ஸோ mu வந்து reduced mass which is equal to m1 m2 by m1 plus m2 is the reduced mass. We are going to multiply this equation by minus 2 mu by h bar squared. multiply பண்ணோம் அப்படின்னா you will get this equation 6.38. ஸோ மைனஸ் எல்லாம் multiply பண்ணீங்கன்னா this becomes plus ஆயிருது. 2 mu by h bar squared cancel ஆயிருது. You will get 2 mu by h bar squared. இங்க v of r ஒரு psi of r which is equal to minus 2 mu by h bar squared e psi of r. ஓகே, இப்ப இது வந்து என்ன சொன்னோம், பொட்டன்ஷியல். ஓகே, இன்டராக்ஷன் பொட்டன்ஷியல். இந்த டேர்ம் ஃபுல்லா வந்து நீங்க என்ன எழுதலாம் அப்படின்னா u of r னு எழுதலாம். u of r denotes interaction potential. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதோட இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா that term is termed as interaction potential. ஓகே, இது வந்து அப்கோர்ஸ் உங்களுக்கு நமக்கு தெரியும் k squared. So k squared equal to 2 mu e by h bar squared. இது கிளியரா இருக்கா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து? சரி, இப்படி கொண்டு வந்துட்டோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன எழுதலாம் நீங்க, e of r. psi of r அப்படியே இருக்கு. இதுக்கு பேர் என்ன எழுதலாம் நீங்க, மைனஸ் k squared. இந்த மைனஸ் k squared இங்க கொண்டு வாங்க, இந்த e of r அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ del squared k squared psi of r equal to e of r psi of r. This equation is very very important equation. Often we will be using this equation. Del squared k squared in the operator வந்து operates on psi of r, that will give you e of r psi of r. Okay, இந்த term வந்து e of r வந்து interaction energy. The 6.40 equation is very very important equation. Often we will be using. Suppose வந்து இந்த interaction energy வந்து 0. For example, v of r equal to 0 னு வச்சுக்கிறோம். Potential வந்து 0 னு வச்சுக்கிறோம். Potential v of r equal to 0 அப்படின்னா e of r equal to 0. So இந்த term வந்து 0 அப்படின்னா this is known as Poisson equation. Okay,
இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் வந்து 0ன்னு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பேர் என்னது? பாய்சான் ஈக்குவேஷன். சப்போஸ் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, there is an interaction potential, interaction energy இருக்கு அப்படின்னா then this is known as Helmholtz equation. போன கிளாஸ்லயும் பார்த்தோம், நம்ம மேத்தமெட்டிக் பிசிக்ஸ்லயும் இதே இது பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, Helmholtz equation. Helmholtz equation எப்படி சால்வ் பண்றது? மேத்தமெட்டிக்ஸ்ல பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரீன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். கிரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். அவர் aim is to find out the wave function. இதுல வந்து வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ எவ்ரி எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பம்பார்ட் ஆகுது, எல்லா பார்ட்டிகல்ஸ் வந்து பம்பார்ட் ஆகி ஸ்கேட்டர் ஆகுது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம தியரிட்டிக்கலா வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, அது சிங்கிள் வேவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்காது, சீரீஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் கிடைக்கும். அந்த சீரீஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இஸ் நோன் அஸ் பாண்ட் சீரீஸ். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா டெல் ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர், இது வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், இது வந்து இன்ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 0 கிடைச்சிச்சு அப்படின்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், இது வந்து இன்ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதனுடைய சொல்யூஷன் வந்து AE பவர் IKR. ஸோ IK டாட் R நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து இன்சிடென்ட் பிளேன் வேவ், இது வந்து பிளேன் வேவ் ஈக்குவேஷன். ஸோ இன்சிடென்ட் வேவ் வந்து உங்களுக்கு வந்து பிளேன் வேவாக தான் இருக்கும். ஓகே, வேவ் ஃப்ரண்ட் வில் பி ஆல்வேஸ் பிளேன் வேவ். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Second, now case 2. A particular solution can be expressed in terms of green function with an interaction potential. Okay, so can be expressed in terms of green function. நம்ம வந்து என்ன பண்றோம், case 2க்கு வந்திருக்கோம், inhomogeneous equation வந்திருக்கோம். Okay, அதில் வந்து we can use green function யூஸ் பண்ணலாம் with the interaction potential. So inhomogeneous Helmholtz equation is solved by green function. Green function உடைய notation பார்த்தீங்கன்னா GR, R prime. ஓகே, மினிமம் வந்து டூ ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஸோ R, R prime. ஸோ இட்ஸ் அ சொல்யூஷன் ஆஃப் இன்ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வித் டெல்டா ஃபங்க்ஷன். பாயிண்ட் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை டெல்டா ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அந்த டெல்டா ஃபங்க்ஷனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஹென்ஸ் அ கிரீன் ஃபங்க்ஷன் இஸ் அப்டைன்ட் பை த பாயிண்ட் சோர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ G of R, R prime R dash is called green function. Itself வந்து satisfy differential equation. இதுதான் differential equation. ஓகே, ஸோ now del square plus k square psi of r நம்ம போட்டிருந்தோம் போனதுல ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கிரீன் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம் which is equal to delta function. என்ன மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்துருக்கோம், மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ்ல பார்த்துருக்கோம். ஐ ரிப்பீட், கிரீன் ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஃபோரியர் இன்டெகிரல் எடுத்தீங்கன்னா இது வந்து ஆர் ஸ்பேஸ்ல இருக்கு. ஃபோரியர் இன்டெகிரல் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா கே ஸ்பேஸ்க்கு வந்துடும். சரியா, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்க்கு வந்துடும். இதுக்கு நீங்க வந்து ஃபோரியர் இன்டெகிரல் எடுத்தீங்க அப்படின்னா you will get one expression in terms of reciprocal lattice, k ஸ்பேஸ்க்கு வந்துருது. இதுக்கு நீங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா அதே ஆன்சர் தான் கிடைக்கும். என்ன ஆன்சர்? இதுக்கு நீங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா k ஸ்பேஸ்ல இதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சோ அந்த ஆன்சர் தான் இதுக்கு வரும். ஐ ரிப்பீட், இதனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுங்க, கவனிப்பா, இதனுடைய ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து எடுங்க. இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்ல வந்து you will get an answer in terms of k space. இதுக்கு நீங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ்ல வந்து you will get one expression. அந்த எக்ஸ்பிரஷனும் இதனுடைய எக்ஸ்பிரஷனும் சேமா இருக்கும். So that's why we can write G of R, R prime equal to del cube R minus R prime. Clear இருக்கா உங்களுக்கு? In terms of Fourier transform. So it provides a useful procedure which is nothing but Born approximation for determining psi of R. Wave function கண்டுபிடிக்கிறது தான் அவர் aim. So அதுதான் வந்து for determining psi of R. This can be achieved in terms of interactive procedure. I'll tell you what is interactive procedure. கொஞ்ச நேரம் சொல்றேன். Known as Born approximation. Very important two properties we should understand about Green's function. Green's function நம்ம போனதுல என்ன பார்த்தோம், இதுதான் the equation. Suppose if R dash equal to 0 போறோம், if R dash equal to 0 போட்டிங்க அப்படின்னா then this becomes G R, 0 which is equal to del cube R. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா spherical symmetry ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து R prime equal to 0 போட்டிங்கன்னா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா spherical symmetry ரெப்ரசன்ட் பண்ணுது. spherical symmetry ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா we can use spherical polar coordinates யூஸ் பண்ண போறோம். நம்ம பின்னாடி வந்து spherical polar coordinates யூஸ் பண்ண போறோம். So spherical polar coordinates வந்து we can use. This is the first property, very important property which we are going to use now. Second வந்து பாத்தீங்க அப்படின்னா
இது வந்து இட் அக்வயர்ஸ் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி அப்படின்னா R ஈக்குவல்ஸ் R பிளஸ் A ஆர் R பிளஸ் B ஆர் R பிளஸ் C. இதுதான் டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி. R ஈக்குவல்ஸ் R பிளஸ் A. ஓகே, இது வந்து இந்த பீரியாடிக் மாதிரி. பீரியாடிக்ல என்ன சொன்னோம், R பிளஸ் A R பிளஸ் சொல்லிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து இட்ஸ் ஈக்குவல். அதனால அந்த R which is equal to R plus A. அப்ப R equal to R plus A அப்படின்னா G, R, R prime இந்த R dash வந்து நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் G R minus R dash எழுதலாம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த ஈக்குவேஷன்ல del R minus R prime இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா G R, R dash. இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எழுதலாம், ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ல எழுதலாம். அப்ப இதுக்கு பதிலா நீங்க எதை போடலாம் அப்படின்னா இந்த இதை போடலாம், ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ல போடலாம். So it's a difference between R and R dash. What is R and R dash? R வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து R வந்து ஒரு இன்சிடென்ட் பார்ட்டிகல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வச்சிருக்கீங்க இந்த இருக்கு. ஸோ இது வந்து ஆரிஜின் O, இது வந்து டார்கெட். இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா R பிரைம். இதனுடைய டிடெக்டர் இங்க இருக்கு, அதனுடைய இது பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா R. So always வந்து R is greater than that of R prime. இது வந்து very important concept. ஓகே, முக்கியமான இது வந்து R வந்து greater than that of R prime. அதுதான் வந்து நம்ம asymptotic ஃபார்முக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்ம. ஸோ சொல்யூஷன் வந்து நமக்கு asymptotic கிடைக்கும் provided this condition should be satisfied. R is greater than that of R prime. ஸோ ஆரிஜின்ல இருந்து இங்கனுடைய கோஆர்டினேட் வந்து டார்கெட்டுடைய கோஆர்டினேட் வந்து R dash, டிடெக்டருடைய கோஆர்டினேட் வந்து R. ஓகே, ஸோ இதான் வந்து ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to write the wave function in terms of green function in the integral form. இதை நம்ம வந்து அசியூம் பண்ண போறோம். இது உண்மையா இல்லையா, அசியூம் பண்ணிக்கிறது உண்மையா இல்லையான்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, பான் வந்து இதை அசியூம் பண்ணியிருக்காரு. என்னுடைய வேவ் ஃபங்க்ஷனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா which is equal to sin naught of R. sin naught of R என்னது இன்சிடென்ட் எனர்ஜி. சரியா, sin naught of R இன்சிடென்ட் எனர்ஜி. இது என்னவா இருக்கும், ஆக்சுவலா ஸ்கர்ட்டடா இருக்கும். இந்த போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் psi which is equal to psi incident plus psi scattered. psi incident plus psi scattered போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப டோட்டல் psi equal to it's a linear combination or superposition of psi incident plus scattered இருக்கணும். ஓகே, போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இதுதான் வந்து என்னுடைய வேவ் ஃபங்க்ஷனுடைய சொல்யூஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருக்காரு. ஓகே, இது வந்து இன்டெக்ரல் ஃபார்ம். ஏன்னா இன்டெகிரேஷன் இருக்கிறதுனால இது வந்து என்னது இன்டெக்ரல் ஃபார்ம். ஸோ இட் இஸ் ஒன்லி a ஃபார்மல் சொல்யூஷன். இது வந்து ஃபார்மல், we are going to check whether இந்த சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு பார்க்க போறோம். ஓகே, சரி, இந்த வேவ் ஃபங்க்ஷன் பாரு, இதுல பியூட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு psi of R இருக்கு, இங்க ஒரு psi of R இருக்கு. ரெண்டு பக்கம் வந்து ஒரு ஈக்குவேஷன் psi of R இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சொல்யூஷன் இருக்காது. There's no possibility at all. See, here also you have psi of R. Here also you have psi of R. Psi of R equal to some other expression இருக்கணும் without psi of R. அதுதான் வந்து சொல்யூஷன். ஆனா ரெண்டு பக்கம் உங்களுக்கு psi of R இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து இதனுடைய சொல்யூஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, so psi of R appears right hand side and left hand side of the equation. It is just an integral form of differential equation. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஸோ டெல் ஸ்கொயர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே அந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். டெல் ஸ்கொயர் கே ஸ்கொயர் psi of R equal to U of R, psi of R அந்த இது ஏற்கனவே தெரியும் நம்மளுக்கு. psi of R அந்த psi of R பதில் எதை போடலாம், இது தூக்கி போடலாம். ஓகே, போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேர்மும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் del square plus k square psi of R equal to U of R psi of R ப்ரீவியஸ் ஈக்குவேஷன். கிளாஸ்ல சொன்னேன் பாத்தீங்களா 6.40 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஈக்குவேஷன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன்ல நீங்க psi of R உங்களுக்கு இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த கெஸ் பண்ண அசியூம் பண்ண இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் ஐடியா. ஸோ போடுவோமா, இப்போ வந்து பார்ப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல்ல வந்து ஃபில் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னது, அந்த ஈக்குவேஷன்ல del square plus k square psi of R equal to del square plus k square. இந்த psi of R பேர் என்ன போடுவீங்க, இந்த ஈக்குவேஷன்ல இன்சர்ட் பண்ணுங்க. கிளியரா இருக்கா? இந்த ஈக்குவேஷனை இதுக்கு மேல இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும், இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா
இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கிடைக்கணும். ஓகே, இதுதான் ஐடியா. சரி பாப்போமா. del square plus k square psi of r இதை இன்சர்ட் பண்ணியாச்சு. இதை வந்து என்ன பண்ணலாம், del square k square sin out of r எழுதலாமா, பிளஸ் 2 mu by h bar square இந்த del square plus k square உங்களுக்கு போயிடுச்சு. இந்த கிரீன் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சாச்சு. யாருக்கு இது புரியுதா? திருப்பி del square plus k square காமனா இருக்கு, இது ஃபுல்லா psi of r. அப்ப என்ன பண்றீங்க, இது மல்டிப்ளைட் பை இது மல்டிப்ளைட் பை இது. So del square k square sin out of r plus 2 mu h bar square இந்த del square வந்து என்னது, d square by dx square. அப்ப 3 dimensional d r square, இங்க r இருக்கு, r prime இருக்கு, அதனால கண்டிப்பா வந்து இது உள்ள வந்துரும், இன்டகிரேஷனுக்கு உள்ள வந்துரும், வெளிய வரக்கூடாது. So del square plus k square g r minus r prime u of r prime psi of r prime d cube r prime. எல்லாருக்கும் யாருக்காவது புரியாம இருக்கா? ஓகே. Of course this வந்து inhomogeneous equation, வழக்கம் போல இந்த வந்து என்ன இருக்கும் உங்களுக்கு 0 ஆயிடும், அதனால 0 போட்டாச்சு. இந்த டேர்ம் அப்படியே வந்துரும். ஓகே, so this is equivalent to this. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த g r minus r prime ஏற்கனவே நமக்கு தெரியும் del cube r minus r prime. அதனால g க்கு பதிலா என்ன பண்றீங்க, green function பதிலா எழுதுறீங்க, delta function போடுறீங்க. green function பதிலா delta function போட்டாச்சு. சரியா? இப்ப இதுல வந்து ஒரு கண்டிஷன், நீங்க r equal to r prime போட்டீங்க அப்படின்னா the total term will become 1. r equal to r prime delta function வந்து 1 ஆயிடும். இன்டகிரேஷன்ல வந்து நீங்க வந்து r equals r prime அந்த இது ஆன்சர் வந்து 1, else where it is 0. இதுதான் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. டெல்டா ஃபங்க்ஷன்ல வந்து எப்போ வந்து அந்த r becomes r prime போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 1, otherwise it is 0. இதுதான் டெல்டா ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. அப்ப இந்த கண்டிஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆன்சர் வந்து 1 ஆயிரும். you will get this. இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருது. இந்த எக்ஸ்பிரஷன் ஏற்கனவே நமக்கு தெரியும். சரியா? இந்த எக்ஸ்பிரஷன் தான் முதல்ல உள்ள எக்ஸ்பிரஷன். அப்ப கண்டிப்பா வந்து இந்த எடுத்து அசியூம்டு இந்த இது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா? so 2 mu by h bar square அந்த v of r கிடைக்கும், அது போல நம்ம u of r எழுதலாம். so u of r psi of r இதுதான் வந்து உங்களுக்கு இந்த கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம அசியூம்டு ஈக்குவேஷன் இந்த இருக்கு. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணியிருக்கோம். ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஆஃப் ஆர் வரும், ஆக்சுவலாக இங்கே வி ஆஃப் ஆர் வரும், 2 mu h bar square வி ஆஃப் ஆர் வந்து u of r. அதனால நீங்கள் வந்து என்ன எழுதலாம், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து u of r psi of r எழுதலாம். ஸோ நம்ம அசியூம்டு ஈக்குவேஷன் வந்து கரெக்ட். ஓகே, இது கிளியராக இருக்கா? ஸோ இப்போ அசியூம்டு இன்டெக்ரல் ஃபார்மாக ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் எடுத்துக்காங்க with a green function. Again வந்து திருப்பி சொல்றேன், இட்ஸ் நாட் a solution. ரைட் ஹேண்ட் சைட்லயும் உங்களுக்கு psi of r இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் psi of r இருக்கு. இட்ஸ் நாட் a solution. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுங்க. இதோட டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு psi இன்சிடென்ட் பிளஸ் psi ஸ்கேட்டர்ட் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன இருக்கும் உங்களுக்கு, sky scattered மாறிடுது. ஸோ திஸ் பிகம்ஸ் sky scattered. It provides a useful procedure for determining psi. எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எப்படி, ஏன்னா இதுல வந்து இதுவே அதே மாதிரி சிக்கல் இருக்கு. ஓகே, இதுலயும் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல psi இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் psi of r இருக்கு, பட் இட்ஸ் நாட் a solution. ஓகே, பட் என்ன ப்ரொசீஜர்னு பார்ப்போம். ஸோ when r dash equal to 0 போட்டீங்கன்னா green function becomes, இதுதான் என்னுடைய எக்ஸ்பிரஷன், g of r equal to minus e power I k r by 4 pi r. இது மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ r prime போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் green function. So g of r, 0 க்கு இது, g of r minus r prime க்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன். So இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நீங்க 6.53 இதான் 6.53 அதில் தூக்கி போட்டீங்க அப்படின்னா you will get this. So psi of r equals incident scattered இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, அதனால வந்து ஒரு மைனஸ் சைன் போட்டுவிட்டோம், பிளஸ் இருந்து மைனஸா மாறி இங்க பாருங்க, இது பிளஸ். g of r பேர் என்ன போறோம் நம்ம, இந்த எக்ஸ்பிரஷன் போட்டீங்க அப்படின்னா இது மைனஸா மாறிடுது. அகைன் வந்து psi of r prime psi of r இருக்கு, இது ரெண்டும் வந்து left hand side right hand side இருக்கனால it is not a solution. So this is not the solution of wave function because the wave function is inside the wave function. So generally range r prime பாத்தீங்கன்னா its integral is limited by the range of potential energy v of r to a microscopic distance. நம்ம ஏற்கனவே தெரியும். This is just an integral equation. So unknown solution வந்து psi of r. Okay. So now equation 6.54 வந்து solved approximately by means of a series of successive
ஐட்ரேஷன் ப்ராசஸ். ஐட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும், சரியா? ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஆன்சரை வந்து அடுத்ததுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம், முந்திரத்துக்கு யூஸ் பண்ண போறோம். இதுதான் ஐட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இது 0th ஆர்டர் அப்படின்னா இன்சிடென்ட் மட்டும் இருக்குது 0th ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா இந்த 0th ஆர்டர் சொல்யூஷனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்யூஷனை கொண்டு போய் செகண்ட் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுவீங்க. தேர்ட் ஆர்டர் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் கொண்டு போய் தேர்ட் ஆர்டருக்கு யூஸ் பண்ணுவீங்க. இப்படியே ப்ரொசீஜர் போறது தான் வந்து ஐட்ரேஷன் ப்ராசஸ், ஐட்ரேஷன் ப்ரொசீஜர். ஓகே, இன்டராக்டிவ் ப்ரொசீஜர் போனதுல வந்து 2-3 ஸ்லைட் முன்னாடி இன்டராக்ஷன். ஸோ இதே தான் வந்து ஐட்ரேஷன் ப்ராசஸ். ப்ரொவைடட் ஸ்கேட்டரிங் இஸ் வெரி வீக். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். முதல்ல எடுத்தோட சொன்னேன் நான். வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறோம், பாண்ட்